வணக்கம். ஸோ இன்றைக்கி குரூப் 2A கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி 7th டே நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. 7th டே 22/5/2024 இன்றைக்கி. நாளைக்கு நமக்கு நடக்க போகிறது 8வது நாள் கவுன்சிலிங். ஸோ குரூப் 2A கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இது 7 நாள் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 7th டே. இந்த 7th டே வரைக்கும் சோஃபார் டோட்டல் வேக்கன்சிஸ் நமக்கு 5897 வேக்கன்சிஸ். இதில் இது வரைக்கும் ஃபில்லப் ஆகிருக்கிறது 2636 வேக்கன்சிஸ் இன்றைக்கி ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 400 பேர் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறப்ப 7 × 400 2800 பேர் இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இந்த 2800 பேரில் 2636 வேக்கன்சிஸ் இது வரைக்கும் ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பர்டிகுலர் டேயில் இன்றைக்கி கூப்பிட்ட 400 பேரில் 368 பேர் ஃபில்லப் ஆகிருக்கு. 32 பேர் இன்னைத்த டேஸில் வந்து ஆப்சன்டீஸ். ஸோ கவுன்சிலிங் ஆரம்பித்த டே 1லேருந்து இன்றைக்கி 7வது நாள் வரைக்கும் ஆப்சன்டீஸ் இல்லாத டேவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா நாளுமே ஆப்சன்டீஸ் இருக்குது. அந்த ஆப்சன்டீஸ் இருக்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக இப்போ இன்றைக்கி 7வது நாள் அதிகமாகுது, 32 இருக்குது அப்படின்னா 8வது நாள் கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் அதிகமாகும், நாளானைக்கு இன்னும் அதிகமாகும். இந்த ஆப்சன்டீஸ் ஏன் அதிகமாகுது அப்படின்னா இந்த மீடியம் லெவலில் ரேங்க்கில் இருக்கிறவங்க, இந்த மிடில் லெவல் ரேங்க், இப்போ 7வது நாள் 8வது நாள் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய ரேங்க்கில் இருக்கிறவங்க ஆல்ரெடி பெரும்பாலானவர்கள் கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்காங்க. அப்போ அந்த ஆல்ரெடி சர்வீசஸில் இருக்கிறவங்க இப்போ கிடைக்கிற துறைகளை விட சிறந்த துறைகளில் அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஈவன் சம் பெட்டரான ஒரு சேலரி ஸ்கேலில் இதுக்கு முன்னாடி 2-3 இன்க்ரிமெண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ மறுபடியும் எகெயின் ஃப்ரம் த ஸ்க்ராச் அவங்க வந்து வரத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்படிங்கிறதால இந்த 7th டே 8th டே இந்த மிட் லெவலில் இருக்கிறப்ப விட்டுருவாங்க. ஸோ இதுவே டே 1 டே 2 இருக்கிறப்ப அவங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற துறைகளை விட கொஞ்சம் பெட்டரான துறைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதால அந்த கவுன்சிலிங் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மிடில் வர இனியும் போக 8th 9th 10th டேலாம் உள்ளே போகிறப்ப இந்த ஆப்சன்டீஸ்க்கான நம்பர் வந்து இன்னுமே கூட கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இது அதிகமாக இது வரைக்கும் சர்வீஸில் இல்லாத நான் சர்வீஸ் பீப்புள், வெளியில் இருக்கிறவங்க, எனி ஒன் சர்வீஸ் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்சன்டீஸ் அதிகமாகிறது ஆக்சுவலாக நல்லது. ஸோ இதில் வந்து வின் கான்செப்ட். ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க சர்வீஸ்லேயே தான் இருக்க போகிறாங்க, நமக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு வர போகிறாங்க. அப்படிங்கிற இந்த 2 விஷயமுமே அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். கிளியர்? ஓகே. ஸோ இன்றைக்கி 7வது நாள் அப்படிங்கிறப்போ மொத்தம் 400 வேக்கன்சியில் 368 ஃபில்லப் ஆகிருக்கு. இன்னும் 32 வேக்கன்சிஸ் இன்னும் ஃபில்லப் ஆக வேண்டி இருக்குது. அப்போ நாளைக்கு 400 பேரை கூப்பிட போகிறாங்க. அந்த நாளைக்கு போகிற 400 பேருக்கு என்னென்ன துறைகள் இருக்கும், இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் வேக்கன்ட் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் மட்டும்தான் இருக்குது. நார்மலாக மற்ற வேக்கன்சிஸ் இல்லை, பிசி எம்பிசியில் இல்லை. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் மாதம் வேக்கன்சி இருக்குது. அது பிகாம் படிக்கிற பசங்களுக்கான சொர்க்கபுரி இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் தான். ஸோ இந்த வருஷம் பிகாம் படிச்சிருந்தா போதும், கண்டிப்பாக வேலை கிடச்சிருங்கிற அளவுக்கு இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே அந்த வேக்கன்சிஸ் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. ஸோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துக்கலாம். அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ் எஸ்சியில் எஸ்டியில் மட்டும் இருக்குது, பிசி எம்பிசியில் இல்லை. அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அதே மாதிரி எஸ்சிலையும் எஸ்டிலையும் இருக்குது, பிசி எம்பிசியில் இல்லை. அசிஸ்டன்ட் இன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே வர்றது, எஸ்சியில் மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த துறையிலையுமே இல்லை. ட்ரெஷரிஸ் எஸ்டியில் மட்டும் இருக்குது, மற்ற எதுலேயுமே இல்லை. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் லா அது வந்து எஸ்சியில் இருக்குது, எஸ்டியில் இல்லை. பிசிஎம்பிசி இல்லை, எஸ்டியில் இல்லை, எஸ்சியில் இருக்குது. நீங்கள் அதை எஸ்சி பீப்புள் அதை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது நல்ல ஒரு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ப்ரிசன் இருக்குது. எல்லா கேட்டகரியிலையுமே ஜென்ரலு, பிசி, எம்பிசி எல்லா கேட்டகரியிலையுமே ப்ரிசன் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியிலையுமே இருக்குது. ஜென்ரல் விமன் மட்டும் இல்லை, மீது எல்லாத்துலேயுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி நீங்கள் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டருக்கு அடுத்தது அதிகப்படியான வேக்கன்சிஸ் இருக்கிறது மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த். நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது எல்லா துறைகள்லையுமே, எல்லா செக்ஷன்லேயுமே நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபிஷரிஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டண்ட் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கிற அடுத்த துறை வந்து அசிஸ்டண்ட் ஆர் அக்கௌண்டன்ட் ஆர் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், ட்ரைனிங் விங், அதில் உங்களுக்கு அதே மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்ல வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். ஸோ ரொம்ப பளிச்சுன்னு தெரியக்கூடிய மிக முக்கியமான துறைகள் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் நாளைக்கு கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். இதில் நான் வந்து பிஎஸ்டிஎம் எடுக்கலை, ஸ்பெஷல் கேட்டகரி எடுக்கலை, அந்த வேக்கன்சிஸ் எடுக்கலை. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து இது வரைக்கும் நமக்கு ஃபில்லப் ஆகிருக்கிறது 2636 வேக்கன்சி தான் ஃபில்லப் ஆகிருக்கு. இன்னும் 3200 வேக்கன்சிஸ் இருக்குது. பட் வேரியஸ் கேட்டகரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய பல ஃபேக்டரில் பல இடத்துல இருக்குது. பிஎஸ்டிஎம் இருக்குது, டெஸ்டிடியூட் விடோ இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய
கேட்டகரியில் நமக்கான போஸ்ட் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இப்போ இதில் நான் சொன்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் இருக்கிறது, கன்ஃபார்மாக இருக்கிறது. இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈவன் இது நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஷீட்டு, இந்த ஷீட்டு, அந்த டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற 2 ஷீட்டு, இது எல்லாத்தையுமே ஆஸ் யூஷுவல் நம்ம டெலகிராம் சேனலில் இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கிளியராக ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். கிளியர். அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான துறைகள் அப்படின்னு நான் ஒரு 6 துறைகளை நான் ஒரு ஆர்டர் பண்ணுறேன், இருக்கிற துறைகளை வைத்து. இதில் எந்த இடத்துலையுமே இது நல்ல துறை மோசமான துறை அப்படின்னு சொல்ல, நாளைக்கு இருக்கிற துறைகளில் மாணவர்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய துறைகள். நாளைக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகிறது நீங்களாக இருந்தாலும் நீங்கள் இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல ஒரு ஜென்ரலான ஒரு ஆர்டரில் என்ன வரும் அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் நிறைய பேர் பார்ப்பீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல வேகன்சிஸ் இருக்குது, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்ல வேகன்சிஸ் இருக்குது, அசிஸ்டண்ட் ஆர் அக்கௌண்டன்ட் ஆர் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங் அப்படிங்கிறதுல அதில் வேகன்சி இருக்குது, ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் அதில் இருக்குது, அண்ட் தென் ஃபைனலி ஃபாரஸ்ட் இதில் நல்ல வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இதில் எல்லாமே நமக்கு நல்ல நல்ல வேகன்சிஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியுமே நான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ உங்களுக்கு சரியான துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது உதவும் நான் நம்புகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி சொல்ல வேண்டாம். ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம், நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. யாருக்கெல்லாம் நாளைக்கு அந்த வேகன்சி இருக்கோ, யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்க அந்த துறைகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்க போகிறீங்க. அதை தாண்டி அடுத்தது போலீஸ் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருந்த ஒரு மென்டல் பேரியர் என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வேளை யூனிஃபார்ம் போட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறப்ப அவங்களோட வேலைகள் நம்ம கொடுத்துருவாங்களோ, இல்லை அவங்களுக்கு பதிலாக நம்மளை சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்களோ, நைட்டு பகலாக வேலை இருக்குமோ, ஏதாவதுனா நம்மளை போய் உட்கார வச்சுட்டு போலீஸ்காரங்க போயிடுவாங்க, இப்படிலாம் நிறைய பயம் இருந்துச்சு. ஏன்னா நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப, இங்கே பேசுகிறப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் எங்களை யூஸ் பண்ணுவாங்களான்லாம் டவுட் வருது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு அவசியமில்லாத சந்தேகங்கள். அது மாதிரியான எந்த விஷயங்களும் இங்கே நடக்காது. அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். அப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல துறை. நிறைய மாணவர்களுக்கு நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை செய்யணும், ஒரு எஸ்ஐ ஆகணும், கான்ஸ்டபிள் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்திருக்கும். பட் அந்த விஷயம் நடக்கலை. ஆனால் நாளைக்கு அதே யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கக்கூடிய துறையில் வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு. நீங்கள் வந்து நாளைக்கு காக்கி சட்டை போட்டு போலீஸ் ஆக முடியாது. ஆனால் அந்த போலீஸோடு நெருங்கி பழகக்கூடிய, அந்த போலீஸ் கூடவே அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய எஸ்ஐ கூட, இன்ஸ்பெக்டர் கூட, டிஎஸ்பி கூட, எஸ்பி கூட, எல்லாரும் கூடயும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த துறை இருக்கும். நாளைக்கு நீங்கள் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பணி அந்த இடத்துல இருக்கும். கிளியர், ரைட். அப்போ இந்த வேலை என்ன சார் நமக்கு அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது போலீஸ்மேன்ஸாக இருந்தாலும், போலீஸ்மேனோட ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கான வருகை பதிவேடு வர்றது போகிறது, அவங்களுக்கான ப்ளஸ்ஸு மைனஸ் எஸ்ஆர் மெயின்டெனன்ஸு, அவங்களுக்கான மானிட்டரி பெனிஃபிட்ஸு, சம்பளம், நான் சேலரி, எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுகிறது, அவங்களுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பார்க்குறது. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் லத்தியாலையும் துப்பாக்கியால் மட்டும் ஆனதில்லை. அதுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வேணும், நிறைய டைப் பண்ணணும், நிறைய ஃபைல் ஒர்க் இருக்குது, நிறைய ஃபைல் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் செய்யக்கூடிய வேலைகள் தான் நாளைக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போகிறவங்க செய்ய போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு லத்தி எடுத்துகிட்டு எங்கேயும் போக போகிறதில்ல, போலீஸை எங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணி போலீஸ் வேலையை பார்க்க போகிறதில்ல, போலீஸ் நைட்டு பகலாக வேலை செய்கிற மாதிரி நீங்களும் நைட்டு பகலாக வேலை செய்ய போகிறதில்ல. நீங்கள் பார்க்க போகிறது ஆஃபீஸ் ஒர்க்கு. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எப்படி அஃபீஷியலாக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான பணி நேரம் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இதுதான் ரெகுலர் பணி. ஒரு நாள் ஏதாவது கூடுதலாக அர்ஜென்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம கூடுதலாக வேலை செய்யணும். அது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். அதே மாதிரி அது இந்த துறைக்கும் பொருந்தும். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு போலீஸ் மேனுக்கு போலீஸ் கேண்டீனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே நீங்களும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். போலீஸ் கேண்டீனில் ஒரு போலீஸ்காரருக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த உரிமை உங்களுக்கும் கிடைக்கும். அதையும் தாண்டி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான துறையில், ஒரு காவல்துறை அப்படிங்கிறது வெளியில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான துறை, ஒரு அதிகாரமிக்க ஒரு துறை. அதிகாரமிக்க துறையில் நம்ம பணிபுரிகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பெண்களுக்கு இது ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. விமனுக்கு ரொம்ப சேஃபான ஒரு டிபார்ட்மெண்ட், 100% சேஃபான ஒரு டிபார்ட்மெண்ட். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பொண்ணுங்களுக்கு
எனக்கு இது எடுத்தா ஆகுமா சார் அதெல்லாம் கவலையே இல்லை. பெண்களுக்கு இது, பசங்களை விட பெண்களுக்கு இது நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட். நேற்று நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறப்ப நேற்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இந்த விஷயம் சரின்னு படும் பட்சத்தில் நீங்கள் அந்த துறையை எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிறவங்களுக்கு அது உங்களுக்கு பயன்பட்டு இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சந்தோஷமாக நம்மளோட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் உங்களோட கைடன்ஸில் தான் சார் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று ஈவினிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நேற்று நைட்டுக்கான அந்த அப்டேட்டை கொடுத்தோம், கவுன்சிலிங் அப்டேட்டை கொடுத்தோம். ஸோ நேற்று பயங்கரமான மழை கோயம்புத்தூரில், அதனால் அவ்வளோ சிரமத்துக்கு நடுவுலையும் நைட்டு ஒரு 11 மணி சுமாருக்கு தான் நேற்று அப்டேட்டே கொடுக்க முடிஞ்சது. அப்போவும் அது அவ்வளோ பேருக்கு பயன்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சந்தோஷமே எங்களுக்கான மகிழ்ச்சி. அதனால் நல்லபடியாக எடுங்க. ஸோ நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் நல்லா எடுக்கலாம். ஸோ அதை பற்றின பேசிக் கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க. அசிஸ்டண்ட்லேருந்து ஒரு 10 இயர்ஸ் கழித்து நீங்கள் சூப்பரண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. சூப்பரண்டென்ட் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 10 இயர்ஸில் ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆவீங்க. அதிலிருந்து ஒரு 5 இயர்ஸ் எஸ்ஏஓ சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு போவீங்க. அதிலிருந்து ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் அதுக்கு அடுத்து போகிறது சிஏஓ சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு போவீங்க. ஸோ இதுதான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கிற ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால் நார்மலாக இன்றைக்கி 7லேருந்து 8 வருஷம் ஒரு டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டு சூப்பரண்டென்ட் அப்படிங்கிறது எக்ஸப்ட் செக்ரட்டரியேட் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் அண்ட் ரேரஸ்ட் ஒரு சில துறைகளை தவிர மீது எல்லாமே காமனாகவே 7லேருந்து 8 வருஷம் ஆயிடுது அசிஸ்டன்ட் டு சூப்பரண்டென்ட் பேனல் போகிறப்ப. அதே மாதிரி அந்த சரியான ஒரு கால அளவில் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த மூவ் ஆகுது. அண்ட் தென் உங்களுக்கு 2 முக்கியமான விஷயங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறேன். எவ்ரி இயர் ப்ரொமோஷன் பேனல் போடுற முக்கியமான துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட். 2 பேர் இருந்தாலும் சரி 20 பேர் இருந்தாலும் சரி சரியாக ப்ரொமோஷன் பேனல் நடக்கும். இனி ஒன்று, டிரான்ஸ்ஃபருக்காகவோ ப்ரொமோஷனுக்காகவோ வேறு எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் அவங்களுக்கு அதை கொடுக்கணுமா இவங்களுக்கு இதை கொடுக்கணுமோ அப்படி பண்ணணுமோ இப்படி பண்ணணுமோ அப்படிலாம் இல்லாமல் ஹைலி டிரான்ஸ்பரன்சி, ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்ஃபரும் ப்ரொமோஷனும் நடக்கிற ஒரு துறை போலீஸ் துறை. அதனால் வெளியில் போலீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நமக்கு இயல்பாக மனசில் எந்திரிக்கிற அந்த சந்தேகங்கள் எதுவும் இல்லாமல் இந்த துறை விருப்பப்படுபவர்களுக்கு இது நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்லலை. நான் எப்பவும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நான் இன்னும் 4 துறையை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் சொல்ல போகிறேன், அண்ட் அசிஸ்டண்ட் இன் ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டண்ட் ஸ்டோர் கீப்பர் அண்டு அக்கௌண்டன்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங் சொல்ல போகிறேன், மெடிக்கல் விங் சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாமே இன்னும் 4 துறைகளை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். ஒவ்வொரு துறையோட நேச்சரும் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்துலையும் அந்த துறையில் இருக்கிற நண்பர்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அடிப்படையிலும் உங்களுக்கு ஒவ்வொரு துறையை பற்றின இதுனா என்னன்னே தெரியாமல் நான் வேலைக்கு போகிறத விட உங்களுக்கு தேவையான அடிப்படை தகவல்களை கொடுக்குறேன். அது உங்கள் உள்ளத்திற்கு சரி என்று படும் பட்சத்தில், இது நமக்கு சரியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணும் பட்சத்தில் நீங்கள் அந்த வேலையை எடுத்தால் போதும். நான் தான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க நான் போய் விழுந்தேன் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளியர், உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறோம் அவ்வளோதான். அப்போ இந்த போலீஸ் துறையை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இது வந்திருக்கும். 2வது, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அதாவது டெக்னிக்கல் பர்சன்ஸ் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு துறை. அதில் இங்கே உங்கள் பாஸ் யார் அப்படின்னா டாக்டர்ஸ் தான். ஸோ மருத்துவத்துறை தமிழ்நாட்டுடைய அடிப்படை அத்தியாவசிய துறை. மருத்துவத்துறை இல்லாமல் தமிழ்நாடு ஃபங்க்ஷனே ஆக முடியாது. அப்போ இந்த சென்னையில் டிஎம்எஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. டிஎம்எஸ் அப்படிங்கிறது ஒரு பஸ் ஸ்டாப்பாக தான் பல பேருக்கு தெரியும். ஏன் அந்த பஸ் ஸ்டாப் பேர் டிஎம்எஸ் அப்படின்னா, அந்த இடத்துல தான் தேனாம்பேட்டில் இருக்குது அந்த ஆஃபீஸு, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ், மருத்துவ கல்வி இயக்குநரகம் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதுதான் இந்த துறையுடைய ஹெட் ஆஃபீஸ். அதனால் அந்த இடம் பேர் தான் டிஎம்எஸ். அந்த டிஎம்எஸில் உங்களுக்கு வேலைக்கு போடலாம், இல்லை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனைகளில் போடலாம், அல்லது பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உங்களை பணிக்கு போடலாம். இது எங்கேருந்து வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது. காமனாக மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷனுக்கான கால அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி 10லேருந்து 12 வருஷம் ஆயிடுது அசிஸ்டண்ட்லேருந்து சூப்பரண்டென்ட் வரப்போவே. ஸோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹையரார்க்கி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் நீங்கள் வேலைக்கு சேர்றப்ப, அதுக்கு அடுத்தது சூப்பரண்டென்ட், அதுக்கு அடுத்தது ஜேஏஓ ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்தது ஏஓ. அந்த ஏஓ தாண்டி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போக முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வரைக்கும் போல ஒரு 4 வேக்கன்சி 4 ப்ரொமோஷன் வரைக்கும் உங்களால் ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ மருத்துவத்துறையின் மேலே ஈடுபாடு இருக்குது, நர்சஸ் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது,
பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க, மருந்து சம்மந்தப்பட்ட இடத்துல தான் வேலை செய்வீங்க. ஸோ மருந்து வாசமே எனக்கு ஆகாது சார் அப்படின்னா இது உங்களுக்கு ஆகாது. எனக்கு அந்த துறை மேலே ஒரு லவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். மருத்துவத்துறை நல்ல துறை, அந்த மருத்துவத்துறை மக்கள் நலன் காக்கும் மருத்துவத்துறை, அந்த துறையில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்ய முடியும். கிளியர்? ஸோ மெடிக்கல் அண்டு போலீஸ் இதை தாண்டி உங்களுக்கு அடுத்தது அதிகப்படியான வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய, அதிகம் கவனிக்கப்படாத இல்லை அதிகப்படியாக தெரியாத ஒரு துறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசிஸ்டண்ட் ஆர் அக்கௌண்டன்ட் ஆர் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இன் பிராக்கெட் ட்ரைனிங் விங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் இது என்ன நினச்சோன்னா, காமனாக உங்களுக்கு இதிலேருந்து ஒரு காமன் மிஸ்டேக் சொல்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்ததால இது நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு நினச்சிங்க. எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இதில் அசிஸ்டண்டாக வேலைக்கு சேர்ந்து நாளைக்கு அப்படியே ப்ரொமோஷனில் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் JEO எல்லாம் ஆயிடலாம், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க. அது அப்படி இல்லை. ப்ராக்கெட்டில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க ட்ரைனிங் விங் அப்படின்னு. ட்ரைனிங் விங் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ITI. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் விங்குக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து 2 விங் இருக்குது. ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் விங், இன்னொன்று ட்ரைனிங் விங். எம்ப்ளாய்மெண்ட் விங் அப்படிங்கிறது இன்றைக்கி அதனுடைய ரோல் என்னவா மாறி இருக்குது, அதனுடைய நாமன்கிளேச்சர் என்னவா மாறி இருக்குன்னா கெரியர் கைடன்ஸ் விங் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் விங். ஸோ வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி அப்படின்னு நடத்துகிறாங்க இல்லையா இப்போ நமக்கு வேலைவாய்ப்பு துறையிலிருந்து, அப்போ அந்த துறை தான் எம்ப்ளாய்மெண்ட் விங் அப்படிங்கிறது. அதுதான். அதுக்கு அடுத்தது இருக்கிற இன்னொரு விங் வந்து ட்ரைனிங் விங். ட்ரைனிங் விங் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ITI. ITIக்குள்ளே அந்த வேலைகள்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் நாளைக்கு இந்த போஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேலை செய்வீங்க அப்படின்னா 100% நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு ITIயில் வேலை செய்வீங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், தொழிற்பயிற்சி நிலையம், ITIன்னு இருக்கு இல்லையா, 10th முடித்த பசங்க படிக்கிற ITI, அந்த ITIயில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. அப்போ உங்களுக்கு அந்த நாமன்கிளேச்சரில் இந்த போஸ்ட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு 3 விஷயம் போட்டிருக்கிறாங்க. ஒன்று அசிஸ்டண்ட், இன்னொன்று அக்கௌண்டன்ட், இன்னொன்று ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற 3 கொடுத்துருக்குறாங்க. 3 வேலையா, ஒரே ஆளுக்கு 3 வேலை பார்க்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ITIயில் நீங்கள் எம்ப்ளாயாக நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப ITIயில் உங்களுக்கு இருக்கிற 2 விஷயம். ஒன்று ITIயில் இருக்கக்கூடிய ஃபைல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் அசிஸ்டண்ட். ITIயில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு சம்பளம் போடுறது, மற்ற விஷயங்கள் பணம் சம்மந்தப்பட்ட ITIயில் நடக்கக்கூடிய நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேர் அக்கௌண்டன்ட். நான் ஃபினான்ஸு சம்மந்தமாக இருக்கிற ஃபைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டு. ஸோ அசிஸ்டண்ட்னா நான் ஃபினான்ஸு, அக்கௌண்டன்ட் அப்படின்னா ஃபினான்ஸ் வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அக்கௌண்டன்ட்டு. 3வது ஒரு வேலை இருக்குது ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு. அப்போ ஸ்டோர் கீப்பர்னால் என்னென்னா இந்த சேம் ITI அப்படிங்கிறது தொழிற்பயிற்சி நிலையம். ஒன்று ஃபிட்டர், ஒரு எலக்ட்ரிக்கல், ஒரு கார்பெண்டர், ஒரு ஒயரிங் காயில் ஒயரிங் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி மோட்டார் மெக்கானிக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னா நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட காயில், கெரசினு, மற்ற அந்த ITI ட்ரைனிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு ஸ்டோரில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோரை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். இன் அண்ட் அவுட் உங்கள்கிட்ட இருக்கிற ரெஜிஸ்டரில் சைன் பண்ணி தான் அது வெளியில் போகணும். உங்களோட ரெஜிஸ்டர் சைன் பண்ணி தான் உள்ளே வரணும். அந்த ஸ்டோரை பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் பொறுப்பு. அதனால் அந்த இடத்துல நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் ஸ்டோர் கீப்பர். கிளியர்? அப்போ நீங்கள் அந்த ITIக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல் ஒர்க் பார்த்த அசிஸ்டண்ட்டு, ITIக்குள்ளே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டன்ட்டு, அதே ITIயில் இருக்கிற ஸ்டோரை நீங்கள் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுதான் ITI அண்டு ITIயில், அதாவது அசிஸ்டண்ட், அக்கௌண்டன்ட் ஆர் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற துறையுடைய நேச்சர் இதுதான். இதில் என்ன உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அசிஸ்டண்ட்டாக சேருவீங்க. அதுக்கு அடுத்தது மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட் வரும். அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்தது மேனேஜர், மேனேஜருக்கு அடுத்தது AO, ஏஓக்கு அடுத்தது டிடி வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. ஏஓ வரைக்கும் நீங்கள் இதில் போகலாம். ஸோ அசிஸ்டண்ட்லேருந்து மேனேஜர் ஆகலாம், மேனேஜர்லேருந்து ஏஓ ஆகலாம். இது வரைக்கும் இதில் இருக்கிற ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இதுவும் நார்மலாக இட் டேக்ஸ் சம் அந்த ஆர்டினரி பீரியட் 8 to 10 இயர்ஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொமோஷனும் 8 to 10 இயர்ஸ் இது வந்து எடுத்துக்குது. ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற ITIயில் இதில் வேலை பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். எல்லா ஊர்லேயும் ITI இருக்கும். அந்த ITIயில் சொந்த ஊரில் இருக்கிற ITIயில் நீங்கள் ஏதாவது இமீடியட்டாக கிடைக்கலனா கூட கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு ITI பக்கத்து ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு ITIயில் நீங்கள் வேலை வாங்கிட முடியும். ஒன்று
10 to 5:45 அப்படிங்கிற அந்த டைமை தாண்டி ஐடிஐ எதுவும் ஃபங்க்ஷன் ஆகாது. அதை தாண்டி ஓவர்லோடு கட்டாயம் இருக்காது. சனி ஞாயிறு கம்பல்சரி லீவு. அடுத்த எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்த ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர்லெஸ் ஜாபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விங் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஐடிஐ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த ஐடிஐ ஃபங்க்ஷன் ஆகிற டைம் தான் இன் அண்ட் அவுட், அதே டைம் தான் உங்களுக்கும். பட் இதில் ஒரு விஷயம், ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிற மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்லாம் கொடுப்பாங்களா சார்னா சம்மர் ஹாலிடேஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த லீவெல்லாம் கிடைக்காது. ஸோ நார்மலாக எல்லா நாளும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்கிறது, கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் குறைவான, ப்ரெஷர் கம்மியான, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங் அப்படிங்கிற இந்த துறை. இதை வந்து ஒர்க் அவுட் ஆகும். கிளியர்? ரைட்ஸ். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத, நிறைய பேரால் அறியப்படாத ஒரு துறை அப்படிங்கிறது, கவனிக்கப்படாத ஒரு துறை. அது வந்து நிறைய அவேர்னஸ் இல்லை. அது எந்த துறை அப்படின்னா ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் அப்படிங்கிறது, எழுது பொருட்கள் மற்றும் அச்சகத்துறை அப்படின்னு சொல்லுவோம். இது எக்மோரில் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் நாளைக்கு இருக்குது, நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இந்த துறையை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிற எல்லா விஷயங்களையும் கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயம் யாருக்கு ரொம்ப ஹைலி இந்த டிபார்ட்மெண்ட் ஆப்ட் அப்படின்னா, சார் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரமோஷன் மற்ற விஷயம் அதை பற்றிலாம் நான் யோசிக்கலை. ஏதோ எல்லா இடத்துலையுமே ப்ரமோஷன் கரெக்டாக ஒரு டிலே ஆக தான் செய்யுது, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஐ வாண்ட் டு ஸ்டே இன் சென்னை தான் எனக்கு வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த துறையை எடுத்துக்கலாம். சென்னை மக்களுக்கு சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக சென்னை வேணும்னு இந்த துறையை எடுத்துடலாம். இதில் இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே பெரும்பாலும் சென்னை வேக்கன்சிஸாக தான் இருக்குது. இந்த ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குமா அப்படின்னா இல்லை. இது எங்கெங்கே இருக்குன்னா சேலம், திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, விருதாச்சலம் அண்டு சென்னை. அவ்வளோதான். சேலம், மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, விருதாச்சலம் அண்டு சென்னை. இவங்க மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இடங்களில் மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும், வேறு எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. அதில் பெரும்பாலும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து சென்னையில் போடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதனால் சென்னை லெவலில் சென்னைக்குள்ளேயே இருக்கணும். நான் அடுத்தடுத்த துறைகள் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சார், அது பிரச்சனை இல்லை, எனக்கு பார்த்துக்கிறேன். பட் என்னுடைய குடும்ப சூழ்நிலை, எக்ஸாமினேஷன் இல்லை மற்ற காரணங்கள் எதை பேஸ் பண்ணி பார்த்தாலும் என்னோட தேவை அப்படிங்கிறது சென்னையில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமான தேவை. அதை மட்டும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆனால் போதும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த துறையை நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக அது கிடைக்கும். பட் ப்ரொமோஷன் வைஸ் கண்டிப்பாக டிலே ஆகும். மினிமம் இப்போ போகிற பேட்சுக்கு அசிஸ்டண்ட்லேருந்து சூப்பரண்டென்ட் வரத்துக்கு 10லிருந்து 12 வருஷம் ஆகும். மினிமம் 10 இயர்ஸ், மேக்ஸிமம் 12 இயர்ஸ். ஏன்னா 2017 அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி 2024 ஆயிடுச்சு, இன்னும் வரல. இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும்னு சொல்கிறாங்க சூப்பரண்டென்ட்க்கு. உங்களுக்கு பின்னாடி அந்த பேட்சுக்கு பின்னாடி ஒரு பேட்ச் இருக்குது, நீங்கள் அதுக்கடுத்து வர 2வது பேட்ச் அப்படிங்கிறப்ப ஒரு ரொட்டேஷனில் வந்தால் கூட 10லிருந்து 12 வருஷம் சூப்பரண்டென்ட் ஆகிறதுக்கு ப்ரொமோஷனுக்கு டைம் எடுக்கும். ஸோ சூப்பரண்டென்ட்க்கு அடுத்தது உங்களுக்கு இருக்கிற ப்ரொமோஷன் ஏடி, அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு. ஏடிக்கு அடுத்தது டிடி. டிடி வந்து ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங்க்கு மொத்தமாகவே ஒரு டிடி தான், ஒரே ஒரு டிடி தான். அதனால் நீங்கள் போஸ்டிங் போகிற எல்லாருமே டிடி ஆக முடியுமானா ஆகிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக ஏடி வரைக்கும் வரலாம், உங்கள் வயசை பொறுத்து ஏடி வரைக்கும் வரலாம். ஸோ அசிஸ்டன்ட், சூப்பரண்டென்ட், ஏடி, டிடி இதுதான் ப்ரொமோஷன். எல்லா ஸ்கேல்லையுமே ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே 10 இயர்ஸ் ஆகும், மினிமம் 10 இயர்ஸ் ஆகும். பட் நீங்கள் விருப்பப்படும் வரையில் நீங்கள் சென்னையிலேயே இருக்கலாம். அப்போ இந்த துறை, இந்த ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் இந்த துறையோட வேலை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு துறைகளுக்கும் தேவையான படிவங்கள், ஃபார்ம்ஸ், அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுறது இவங்க தான், இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஒன்று திருச்சியில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, சேலமில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, சென்னையில் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த பிரிண்டிங் அப்படிங்கிற துறை, அரசின் அச்சுகுத்துறை அப்படிங்கிறது இந்த துறை தான். ஸோ நீங்கள் நாளைக்கு சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் பிஆர்னு எழுதுவீங்க, பர்சனல் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று எழுதுவீங்க, தன் பதிவேடு அப்படின்னு எழுதுவீங்க. டிஆர், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரெஜிஸ்டர், பகிர்மான பதிவேடு அப்படின்னு. அதில் அந்த டிஆரில் நம்பர் போட்டு தான் உங்களுக்கு ஒவ்வொரு தபாலாக வரும். டிஆர், பிஆர், அந்த மாதிரி அரசுக்கு தேவையான படிவங்கள், ஃபார்ம்ஸு, மற்ற பேம்ப்ளெட்ஸு இது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த துறை, இந்த பிரிண்டிங், ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் அந்த துறை. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ரெஜிஸ்டர்ஸ், பதிவேடுகள், அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுறது இவங்க தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி எக்ஸாம், எஸ்எஸ்சி 10th 12th எக்ஸாம் நடத்துகிறப்ப அந்த ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் வருதில்ல, அந்த ஆன்சர் ஷீட்ஸை பிரிண்ட் பண்ணுறது இவங்க தான். யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு பிரிண்ட் பண்ணுறது இவங்க தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸு
ஆன் டிமாண்ட். இது வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு துறையுமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த துறைக்கு லெட்டர் வச்சு எழுதி கேட்டோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேஷ்னரிஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஷ்னரிஸை கொடுக்கறது, அரசுக்கு தேவையான படிவங்கள் எல்லாமே பிரிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இவங்களுடைய வேலை. கிளியர்? இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த துறை தான், இதுதான் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங். ஸோ உங்களோட நீடு வந்து பிரைமரியாக சென்னை தேவை அப்படிங்கிறப்ப தாராளமாக இந்த துறை எடுக்கலாம். மற்றபடி நார்மலான ஒர்க்லோடு என்ன இருக்குமோ நார்மலாக 10 to 6, அதை தாண்டி அடிஷ்னல் ஒர்க்லோடு சாட்டர்டே சண்டே ஒர்க் அப்பெல்லாம் இருக்காது. சென்னையில் இருக்கலாம். பட் ஒரே ட்ராபேக் அப்படிங்கிறது ப்ரொமோஷன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கூடுதலான டைம் எடுத்து வருது. அதுக்கு அடுத்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட், பட் கண்டிப்பாக டெக்னிக்கல் பர்சன்ஸ் ஹெட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு இஃப் யூ ஆர் மெடிக்கலி ஃபிட், நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற துறை தேர்வுகள்லாம் எழுதி நீங்கள் ஃபாரஸ்டருக்கு ஒரு இன்டர்னல் ரேஷியோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த அசிஸ்டண்ட்டாக வந்து ஃபாரஸ்டர் ஆகிடலாம். ஃபாரஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துறை. அதனால் அது பட் நாட் பை இமீடியட்லி பட் டெஃபினெட்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. கிளியர்? ரைட். இது எல்லாமே நாளைக்கு கவுன்சிலிங்கில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறைகளாக, நாளைத்த கவுன்சிலிங்கில் பெரும்பாலானவர்கள் கவனிக்கப்படக்கூடிய துறைகளாக இந்த துறைகள்லாம் தான் இருக்க போகுது. அதனால் நாளைக்கு யாரெல்லாம் கவுன்சிலிங் போகிறீங்களோ இந்த விஷயங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் எப்போவும் உங்களுக்கு சொல்கிறது தான், அரசில் எந்த துறையும் நல்ல துறைன்னு ஒன்று கிடையாது, மோசமான துறை அப்படின்னு ஒன்று கிடையாது. நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு தெய்வத்துக்கு 10 கை 15 கை 20 கை அப்படின்னு சொல்லி பெருசாக பிரம்மாண்டமாக காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி 10 கை இருக்கிற ஒரு தெய்வம் தான் அரசு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு கையும் ஒரு துறை. வருவாய்த்துறை ஒரு முக்கியம், ஊரக வளர்ச்சித்துறை முக்கியம், ட்ரெஷரிஸ் ரொம்ப முக்கியம், அக்கௌண்ட்ஸ் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் முக்கியம், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் முக்கியம், ஹெல்த் முக்கியம், எஜுகேஷன் முக்கியம். எல்லாமே அரசின் பல்வேறு அங்கங்கள். ஸோ வி ஆல் ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் கவர்மெண்ட். அரசுக்காக நம்ம வேலை செய்ய போகிறோம். அரசு அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஆஃபீஸர்ஸ். அரசுங்கிறது ஆஃபீஸர்ஸ் தான். இங்கே நம்ம ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வேலை செஞ்சோன்னா அரசு நல்லா செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸர்ஸ் நல்லா வேலை செய்யலை அப்படின்னா அரசு நல்லா செயல்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசு அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அஸ். நாம தான் அரசு, அரசு தான் நாம். அதனால் இதில் எந்த துறையுமே நிறைய பேருக்கு நான் ஒரு காமனாக ஒரு அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம், சார் 7th டே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு சார், நான் 8வது நாள் தான் சார் போகிறேன், நல்ல துறையெல்லாம் போயிடுச்சு சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நல்ல துறை அப்படின்லாம் இல்லை. நாள் டிபார்ட்மெண்ட்டை எடுத்த ஒரு பையன் நாளைக்கு அந்த துறை எடுத்ததுக்காக ரெகுலேட் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் 8வது நாள் கவுன்சிலிங்கில் நீங்கள் இந்த துறையை எடுத்துகிட்டு இந்த துறை எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார ஹாப்பியாக நீங்கள் சொல்லலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நம்மளை பொறுத்தது தான். அதனால் எந்த துறையுமே மோசமான துறை இல்லை. நீங்கள் ரொம்ப சிம்பிள், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறீங்க, நல்ல ரேங்க் வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஸ்டேட் கேடர் கிடைக்கல. சத்தீஸ்கரில் நீங்கள் ஐஏஎஸ், சத்தீஸ்கரில் ஐபிஎஸ், சத்தீஸ்கரில் ஐஆர்எஸ், ஜார்க்கண்டில் ஒரு போஸ்ட்டு, ஹிமாச்சலில் ஒரு போஸ்ட்டு. யாருக்கு புண்ணியம் இல்லையா? பெரிய போஸ்ட்டு தான். பட் நமக்கு ஒரு இன்டர்னலாக ஒன்று இருக்கும்ல, நாம் இருக்க போகிறது காலங்களில் நம்ம சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். குறைந்தபட்சம் நம்ம மாவட்டத்தில் இல்லைனா கூட பக்கத்து மாவட்டத்தில் இருக்கலாம், நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மாவட்டத்தில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். எங்கேருந்து வேணாலும் ஒரு நைட்டு ட்ராவல் பண்ணால் தமிழ்நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் இன்னொரு மூலைக்கு போயிடலாம்ல. அவ்வளவு தூரம் ஃபெசிலிட்டி கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான். அதனால் நீங்கள் நாளைக்கு 8வது நாள் கவுன்சிலிங் போகிறோம், 7வது நாள் கவுன்சிலிங் போகிறோம், இந்த எண்ணம்லாம் வேண்டாம். எல்லா நாளும் நல்ல நாள். ஆனால் இன்னொன்று நினச்சிக்கோங்க, ரொம்ப பின்னாடி கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுக்கு 1 மார்க் 1/2 மார்க் 2 மார்க் 3 மார்க்குனால நமக்கு கவுன்சிலிங்கில் இன்னும் 2 நாள் முன்னாடி கிடச்சிருந்தா நமக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடச்சிருமே அப்படிங்கிற மனம் பதைப்பதைப்போட நம்ம நண்பர்கள் தானே இருக்காங்க. உங்கள் கூடவும் நம்ம பார்த்து பழகின நம்ம நண்பர்கள் தான் பின்னாடியும் காத்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நினச்சி பாருங்கள், நாம் எவ்வளோ பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எப்பவும் சொல்கிறது தான், நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு தான். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும், தேர்வுக்கும் பொருந்தும், நாளைக்கு எடுக்கிற கவுன்சிலிங்க்கும் பொருந்தும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நாளைய நாள் உங்கள் நாள். நாளைய நாள் உங்களுக்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான நாள். நாளைக்கு நீங்கள் ஒரு அரசு பணியாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய நாள். உங்களுடைய அந்தஸ்தை ஒரு படியேனும் இந்த சமூகத்தில் உயர்த்தி கொடுக்கக்கூடிய நாள்.
அப்போ உங்களை பெற்ற உங்கள் பெற்றவர்களுக்கு சமூகத்தில் ஒரு கூடுதல் அந்தஸ்தையும் மரியாதையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாள். எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் உழைத்த உழைப்பு வீண் போகவில்லை அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த நிம்மதியையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் அடுத்து ஓடக்கூடிய ஓட்டத்துக்கு ஒரு எனர்ஜியையும் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாள் நாளைய நாள். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நாளைத்த நாளை குறைபட்டுக்காதீங்க, கிடைக்கிற துறைகள் மீது குறைபட்டுக்காதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் குறை சொல்லாதீர்கள், உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எடுக்கும் துறைகளை தாழ்வாக நினைக்காதீர்கள். எல்லா துறைகளும் ஒன்றுதான். உடலில் இருக்கிற உறுப்புகளில் கண்ணு மட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் மற்றது. கண்ணு முக்கியம்னா அப்போ மீதி இருக்கிறது முக்கியம் இல்லையா, கை முக்கியம்னா கால் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டு பாருங்கள். உடலில் இருக்கிற ஆர்கன்ஸ் மாதிரி தான் அரசு துறைகள். எல்லா துறைகளும் ஃபங்க்ஷன் ஆகணும், எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டண்ட். அதில் எதுவுமே மேலே கீழே இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. அதனால் நாளைய நாள் அப்படிங்கிற நாளை மிக மகிழ்ச்சியாக போங்க. சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்ட் வச்சுக்கோங்க. இன்னும் சில துறைகளை நான் சொல்லலை, நேரம் இல்லை, அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ மீதி இருக்கிற துறைகளை பற்றின நேரம் இல்லை, அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல சொல்கிறேன். மீதி உங்களுக்கு இப்போ நான் சொன்ன துறைகள் இல்லாமல் வேறு துறைகள் மீது ஈடுபாடு இருக்கலாம், நீங்கள் நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு அந்த துறையை பற்றின ஒரு கிளியர் ஐடியா இருக்கலாம். அப்படிங்கிறப்ப தாராளமாக நீங்கள் அந்த துறையை எடுங்க. உங்கள் மனது எந்த துறையை சரி என்று சொல்கிறதோ அந்த துறையில் உங்களால் சிறப்பாக பணியாற்ற முடியும். நாளை கவுன்சிலிங் போகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச துறை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச துறை கிடைக்கட்டும். அதன் மூலமாக உங்கள் மூலமாக உங்கள் துறை பெருமை பெறட்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா போயிட்டு வாங்க. நாளைக்கு ஈவினிங் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் தரேன். தேங்க்யூ ஸோ மச்.